Dear students, welcome to biology class. In previous video, we have seen tropism in plants. Now we are going to see about photosynthesis, transpiration and exchange of gases. First topic, photosynthesis. Photo means light. Photo means light and then synthesis means to build. Photo means light. Photo means light. Synthesis means to build. Okay, va? The photosynthesis literally means building up with the help of light. Building up with the help of light. Photosynthesis not டோட்டலாக என்னதுன்னா லைட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபார்மாக ஒன்று உருவாக்குறது. பில்டிங் அப் வித் லைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மிங், அதாவது ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஃபார்மிங்காக உருவாக்குறது தான் என்னது அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ். டியூரிங் திஸ் ப்ராசஸ் த லைட் எனர்ஜி கன்வெர்ட்டட் இன்டு கெமிக்கல் எனர்ஜி. லைட், அதாவது சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய லைட் எனர்ஜியை என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகிறது தான் இது ஃபோட்டோ சிந்தசிஸ். ஓகேவா? Green plants are autotrophic. Autotrophic means auto means self, trophic means nourishment, அதாவது செல்ஃப் ஃபுட் ப்ரிப்பரேஷன், தட் இஸ் கால்டு autotrophic. Green plants autotrophic, அதாவது green plants என்ன பண்ணுன்னா செல்ஃபாகவே ஓனாகவே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் என்னது ஃபுட் நியூட்ரிஷன், தனக்கு தேவையான நியூட்ரிஷனை பிகாஸ் தே ப்ரிப்பேர் தர் ஃபுட் மெட்டீரியல் த்ரூ எ ப்ராசஸ் கால்டு ஃபோட்டோ சிந்தசிஸ். எப்படி பண்ணும்? லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி, அதாவது சன்லைட் இருக்கக்கூடிய லைட் எனர்ஜி யூஸ் பண்ணி க்ரீன் பிளான்ட்ஸு ஓனாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ப்ராசஸ் பேர் தான் என்ன அப்படின்னா ஃபோட்டோ சிந்தசிஸ். த ஓவரால் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், எப்படி ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்னா அட்மாஸ்பிரிக் CO2, அதாவது அட்மாஸ்பிரிக்கில் நிறைய கேஸஸ் இருக்கும் இல்லையா, கார்பன் டை ஆக்சைடும் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அட்மாஸ்பிரிக் CO2 கார்பன் டை ஆக்சைடை எங்கள் லேண்டில் இருக்கிற வாட்டரை ஈர்த்துட்டு என்ன பண்ணும், சன்லைட்டில் இருக்கிற லைட்டை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டில் இருக்கிற குளோரோஃபில் அதன் முன்னிலையில் என்ன பண்ணும் அப்படின்னா குளுக்கோஸாக ஃபார்ம் பண்ணும். ஸோ குளுக்கோஸோட ஃபார்முலா என்னதான் C6H12O6. அதில் என்ன கிடைக்கும்னா என்ன ரிலீஸ் ஆகும்னா எக்ஸஸாக O2 ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா அட்மாஸ்பிரிக் CO2 எடுத்துகிட்டு லேண்டில் இருக்கக்கூடிய வாட்டரோடு சேர்ந்து எதன் முன்னிலையில் சன்லைட், அதாவது சன்னிலேருந்து கிடைக்கக்கூடிய லைட் முன்னிலையிலும் கீழே வந்து என்னது அப்படின்னா குளோரோஃபில்னால் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய க்ரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அதன் முன்னிலையிலும் அதன் அடிப்படையாக வச்சு என்ன தயாரிக்குது அப்படின்னா குளுக்கோஸை தயாரிக்குது. அதனுடைய ஃபார்முலா C6H12O6. அடிஷ்னலாக என்ன கிடைக்குது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. ஓகேவா? Do the insects also trap solar energy? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், க்ரீன் பிளான்ட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணும். இன்செக்ட் சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுமா, அதாவது ஈர்த்து எனர்ஜியாக வெளிவிடுமா அப்படின்னா கிடையாது. Yale யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் ஹாவ் ஃபவுண்ட் அவுட் த வெஸ்பா ஓரியன்டாலிஸ், அதாவது ஓரியன்டாலிஸ் அப்படின்ற ஒரு பூச்சினம், அதாவது இன்செக்ட் இனம், ஹாவ் சிமிலர் கேப்பபிலிட்டிஸ் டு ட்ராப் சோலார் எனர்ஜி. அதாவது இன்செக்ட் வந்து எப்பயுமே சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணாது. ஆனால் இந்த விஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படின்ற ஒரு இன்செக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுறது, அதாவது ட்ராப் பண்ணுற அளவுக்கு என்ன அப்படின்னா கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றாங்க. They have a yellow path on its abdomen and an unusual cuticle structure with a stalk of 30 layers thick. எவ்வளோ இருக்குமோ அதனோட அப்டோமன் ரீஜியனில், அப்டோமன்னா அந்த வயிற்று பகுதியில் கியூட்டிக்கல் வயர் 30 லேயர்ஸ் இருக்குமா. 30 லேயர்ஸ் வந்து அப்டாமன் ரீஜியனில்
இருக்குமா. the cuticle does not contain chlorophyll. அதில் என்ன இருக்காது, குளோரோஃபில் இருக்காது. but it contains the yellow light of sensitive pigment called xanthopetrin. அதாவது க்ரீன் கலர் பிக்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் குளோரோஃபில்லு, எல்லோ கலர் இருந்துச்சுன்னா சாந்தோபைனின்னு சொல்லுவாங்க, சாந்தோபைரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே எல்லோ கலர் பிக்மெண்ட் இருக்கிறதுனால இங்கே சாந்தோபெட்ரின் அப்படின்ற பிக்மெண்ட்டு இருக்குது. ஓகேவா. அந்த இன்செக்டோட பாடியில் அப்டாமன் ரீஜியில் கியூட்டிக்கல் லேயரில் என்ன இருக்குது அப்படின்னா எல்லோ கலர் பிக்மெண்ட் இருக்குது. அதுக்கு பேர் என்னது அப்படின்னா சாந்தோபெட்ரின். திஸ் ஒர்க் அஸ் த லைட் ஹார்வெஸ்டிங் மாலிகுல். இந்த சாந்தோபெட்ரின் இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா லைட்டை என்ன பண்ணுது, ட்ராப் பண்ணுது. டிரான்ஸ்ஃபரிங் லைட் எனர்ஜி இன்டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது என்ன கொடுக்குது அப்படின்னா இந்த லைட் எனர்ஜியை என்னவா அது சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுது. பிளான்ட் இதில் வந்து என்ன பண்ணால் லைட் எனர்ஜி கெமிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகுது. இங்கே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் ஆகும். அதனால் அந்த இன்செக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பழுசுன்னு மின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. the end product of photosynthesis glucose which will be converted into starch and stored in the plant body. இந்த குளுக்கோஸ் end ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, end ப்ராடக்ட்டு குளுக்கோஸ் இல்லையா, C6H12O6 இல்லையா, அது என்னவா சேஞ்ச் ஆகும் அப்படின்னா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் என்னவா இதாகும் அப்படின்னா ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கும். எங்கே அப்படின்னா பிளான்டோட பாடி பார்ட்டில். பிளான்ஸ் டேக் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன தான் எடுத்துக்கும் பிளான்ஸு, கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கும். அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் எடுத்துக்கும். பட் ஃபார் இட்ஸ் லிவிங் purpose, living and plants also need oxygen to carry on cellular respiration. ரெஸ்பிரேஷனுக்கு என்ன தான் வேணும், கம்பல்சரி. பிளான்ட் லிவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் வெரி எசென்சியல். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு பிளான்ஸ் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு O2வை என்ன பண்ணும், ரிலீஸ் பண்ணும். ஓகேவா. அதே பிளான்ட்டு ரெஸ்பிரேஷன் அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா O2 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட் வேணும், ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன திங்ஸ் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 3 பாரு. பிளக் எ வேரிகேட்டட் லீஃப் ஃப்ரம் கேலஸ் பிளான்ட் கெப்ட் இன் த சன்லைட். என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்லைட்டில் வச்சுக்கிறோம் அந்த ஒரு போட்டட் பிளான்ட்டில். அண்ட் தென் கெப்ட் இன் த சன்லைட் அண்ட் தென் destarch it by keeping in dark room for 24 hours. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்கு டார்க் ரூமில் வச்சுக்கிறோம். எதுக்கு அப்படின்னா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு. டீஸ்டார்ச் அப்படின்னா ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணுறதுக்காக வைக்கிறோம். ஓகேவா. டார்க் ரூமில் எவ்வளோ நாளும் 1 day ஃபுல்லாக. ட்ரா த பிக்சர் ஆஃப் திஸ் லீஃப் அண்ட் மார்க் த பேச்சஸ் ஆஃப் குளோரோஃபில் ஆன் த லீஃப். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த லீஃபில் வந்து க்ரீன் கலர் பார்ட் எங்கெல்லாம் இருக்கோ அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படியே ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இம்மர்ஸ் த லீஃப் இன் பாய்லிங் வாட்டர். அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிக்மெண்ட்டில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இது போகிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாய்லிங் வாட்டரில் என்ன பண்ணுறோம் டிப் பண்ணுறோம். வாட்டர் ஃபாலோடு பை ஆல்கஹால்லேயே என்ன பண்ணுறோம் மறுபடியும் இதை டிப் பண்ணுறோம். டிப் பண்ணால் என்ன ஆயிரும் அப்படின்னா அதில் இருக்கிற குளோரோஃபில் திட்டுகள் எல்லாமே என்ன பண்ணிடும் அப்படின்னா மறைஞ்சிடும். அந்த க்ரீன் கலர் இதெல்லாம் மறைஞ்சிடும். ஆல்கஹால் ஃபாலோட் பை தான் ஆல்கஹால். ஃபஸ்ட்டு லீஃபை பாய்லிங் வாட்டரில் போட்டுட்டு பாய்லிங் வாட்டரை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம். டெஸ்ட் இட் ஃபார் ஸ்டார்ச் யூஸிங் அயோடின் சொல்யூஷன். ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். என்ன நம்ம அப்சர்வேஷன் பண்ணுவோம் அப்படின்னா அங்கே இந்த மார்க்கடு பேச்சஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லீஃபில் மார்க்கடு பேச்சஸ் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலராக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இது மட்டும் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சேஞ்சிங் இந்த கலர் ஆஃப் ப்ளூ, டார்க் ப்ளூ ஆர் ப்ளூ. ஓகேவா. ஏன் அப்படின்னா
அந்த பிளேஸில் மட்டும்தான் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்திருக்கும். அதனால் என்ன இருக்குது அப்படின்னா அந்த பிளேசஸ் மட்டும் இந்த டார்க் ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன் அந்த மாதிரி இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு பிக்மெண்ட்டு குளோரோஃபில் எசென்சியல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4 பாரு. Place a photo plant in your dark room for about 2 days to detach its leaves. என்ன பண்ணுறோம் அப்படின்னா potted plants-ஐ டார்க் ரூமில் 2 டேஸில் வச்சுக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், டிஸ்டார்ச் பண்ணிடுறோம். ரிமூவ் த டிஸ்டார்ச்னா 2 டேஸ் டார்க் ரூமில் வச்சா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ச் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடும். கவர் one of its leaves with the thin stripe of black pepper as shown in the picture. என்ன பண்ணுறாங்க, பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, பிளாக் பேப்பர் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா சன்லைட் என்ன பண்ணோம் பிளாக் பேப்பர் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும் இல்லையா. ஸோ அதனால் பிளாக் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு லீஃபை மட்டும் ஸ்ட்ரைப் பண்ணோம், அப்படியே கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? மேக் ஷூர் தட் லீஃப் இஸ் கவர்ட் ஆன் போத் சைடும், அதாவது ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடுமே என்ன பண்ணுறோம், நல்லா கவர் பண்ணிக்கணும். ஓகேவா? கீப் த போட்டட் பிளான்ட் இன் பிரைட் சன்லைட் ஃபார் 4 to 6 hours. அந்த போட்டட் பிளான்ட்டை 4 to 6 hours திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா சன்லைட்டில் வைக்கிறோம். பிளக் த செலக்டட் கவர்ட் லீஃப் அண்ட் ரிமூவ் த பிளாக் பேப்பர். அகெயின் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு immerse the leaf in boiling water for a few minutes and then in alcohol to remove the chlorophyll. மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிலிங் வாட்டரில் போட்டுட்டு ஆல்கஹால் போட்டோம் அப்படின்னா குளோரோஃபில் ஃபுல்லாக என்ன ஆயிடும் அப்படின்னா ரிமூவ் ஆயிடும். டெஸ்ட் த லீஃப் நவ் வித் அயோடின் சொல்யூஷன் ஃபார் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச். இப்போ அந்த நம்ம ஸ்டார்ச் இது பண்ணலாம், ஸ்டார்ச் சோதனை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கவர்டு பார்ட் ஆஃப் த லீஃப் டஸ் நாட் டேர்ன் ப்ளூ பிளாக் கலர். கண்டிப்பாக எந்த பார்ட் ப்ளூ பிளாக் கலரில் ஆகாது அப்படின்னா அந்த கவர்டு பார்ட் ஆகாது. ஓகேவா? whereas the uncovered part of the leaf turns blue black color. Why are the changes in color noted in the covered and uncovered part of the leaf? ஏன் அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது? because the covered part didn't do the photosynthesis. Why? Didn't have a light and then didn't have a chlorophyll and then water didn't have ஓகேவா கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எதுவுமே இல்லாதனால அது என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அண்ட் தென் அன்கவர்டு பார்ட் சேஞ்ச் இன் த ப்ளூ பிளாக் கலர். வாட் இஸ் த ரீசன் தட் பிளேஸ் டூயிங் த ஃபோட்டோசிந்தசிஸ்? அண்டர்ஸ்டாண்டா? ஸோ தீஸ் ஆக்டிவிட்டீஸ் நீட் அ ஃபாலோயிங் நெசசரி. என்னென்ன திங்ஸ் வேணும்? குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட் லீவ்ஸ், குளோரோஃபில் ப்ளஸ் நீட். ஓகேவா? ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் நீட், க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் ஏர், சன்லைட். ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு நடக்கணும் அப்படின்னா நெசசரி ஃபார் தீஸ் 4 things. ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் டிரான்ஸ்பிரேஷன். Transpiration means the loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called transpiration. Transpiration means the loss of water, excess of water, removal the plant body part. ஓகேவா? அது எந்த மாதிரி வரும்? வாட்டர் வேப்பராக வரலாம், வாட்டராக வரலாம். பட் ஏரியல் பார்ட்ஸில் பிளான்ட் பாடியோட பார்ட்ஸில் என்ன ரிமூவ் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா transpiration. The leaves have tiny microscopic pores called stomata. இங்கே பிக்சரை பார்த்தா தெரியும், இதுதான் ஸ்டொமேட்டாவோட ஸ்ட்ரக்சரு. இந்த லீஃபில் என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்மால் போர்ஸ் இருக்கும், அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஸ்டொமேட்டா. வாட்டர் எவாபரேட்ஸ் த்ரோ திஸ் ஸ்டொமேட்டா. வாட்டர் எவாபரேட்ஸ், இந்த வாட்டர் எப்படி என்ன பண்ணும் அப்படின்னா த்ரோ திஸ் ஸ்டொமேட்டா, இந்த ஸ்டொமேட்டா வழியாக த்ரோ ஆகும். ஓகேவா? மூவ் ஆகும். and then each stomata is surrounded by a guard cell. இதுதான் guard cell, இது guard cell, இதுதான் stomata, இது stomata, இது guard cell, இது guard cell. ஓகேவா? next, this guard cell help in regulating the rate of transpiration by opening and closing stomata. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த guard cell இப்படி ஓப்பன் ஆகும்போது இப்படி கார்ட்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா இது ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம். அதே இப்படி சுருங்கிடுச்சு, ஸ்டொமேட்டோ இப்படி சுருங்கிடுச்சு அப்படின்னா
என்ன பண்ணணும்னா அந்த காட் செல்லு இப்படி கொஞ்சம் இப்படி ஓப்பன் ஆகிடும், இப்படி ஓப்பன் ஆகிருக்கும், இப்படி ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது இப்படி இருக்கும்போது இது வந்து ஓப்பனாக இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருக்கும்போது அது க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இதுதான் என்னது அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணும். ஓப்பனாக இருக்கும்போது நிறைய வாட்டர் வந்து வெளியில் போகும், இப்போ டிரான்ஸ்பிரேஷன் வெளியில் போகும், அதாவது வாட்டர் வந்து வெளியில் போகும். க்ளோஸில் இருக்கும்போது என்ன பண்ணாதுன்னா டிரான்ஸ்பிரேஷன் வந்து நடக்காது. ஓகேவா? அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். There are 3 types of transpiration. எப்படிலாம் transpiration நடக்கும்? There are 3 types. First one, stomatal transpiration. Most of the plant என்ன வழியில் நடக்கும் அப்படின்னா 90 to 95% this way only. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் என்னன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்கும். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா, தட் இஸ் கால்டு ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். How many percentage? 90 to 95%. ஓகேவா? And then it account for 90 to 95% of water transport from leaves. லீவ்ஸில் என்ன பண்ணும் இது நடக்கும். ஓகேவா? ஸ்டொமேட்டா வழியாக நடக்கும் 90 to 95%. ஓகேவா? from leaves. Next, cuticular transpiration. Cuticular means the all plant body part having the first layer, outermost layer is called epidermis. டெர்மிஸ்க்கு மேலே இருக்கிற ஒரு வேக்சி லைக் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கால்டு கியூட்டிகுலர், கியூட்டிகல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ஸ் த்ரூ த கியூட்டிகல். இது வெரி லெஸ் அமௌண்ட் தான், ரொம்ப அதிகமாக இருக்காது. ஸோ கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் அந்த கியூட்டிகுலர் லேயர் வழியாக நடக்கும், பேருக்கு கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு லென்டிசெல்லுலார் டிரான்ஸ்பிரேஷன். ஃபஸ்ட்டு லென்டிசெல்லுனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிளான்டோட பார்க் ரீஜியனில், உட்டி ரீஜியனில், அதாவது ஸ்டெம் போர்ஷனில் என்ன இருக்குன்னா டைனி ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லெண்டி செல் அப்படின்னு பேர். அதில் என்ன இருக்கும் அப்படின்னா லெண்டி செல்னு பேர். அதாவது பிக் ட்ரீஸில் இந்த பார்க் ரீஜியனில், உட்டி ரீஜியனில் என்ன இருக்கும் அப்படின்னா டைனி ஓப்பனிங் இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா லெண்டி செல்லுன்னு பேர். அந்த லெண்டி செல்லில் டிரான்ஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்கு பேர் லெண்டி செல்லுலார் டிரான்ஸ்பிரேஷன். அதுதான் லெண்டி செல்லுலார் டிரான்ஸ்பிரேஷன் பேர். லாஸ் ஆஃப் வாட்டர் ஃப்ரம் பிளான்ஸ் இஸ் வேப்பர் த்ரூ த லென்டிசெல்ஸ். அதுதான் அதன் மூலியமாக நடக்கிறதுக்கு பேர் என்னது, அதுதான் லெண்டி செல். பார்க் ரீஜனில் இருக்கிற செல்க்கு பேர் லெண்டி செல்ஸ். த லெண்டி செல்ஸ் ஆர் டைனி ஓப்பனிங் தட் protrude from the barks in woody stems and twigs as well as in other plant organs. மேக்ஸிமம் woodயில் தான் இருக்கும். ஒரு சில டைமில் வந்து அதர் ஆர்கன்ஸ்லேயும் இருக்கும், லீஃபில் இதில் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ எதில் இருக்கும் அப்படின்னா woody செல்லில் தான், woody ஸ்டெம்மில் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, வாட் இஸ் த நெசசரி ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன்? ஏன் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது? ஃபஸ்ட்டு இட் கிரியேட்ஸ் எ ஃபுல் இன் லீஃப் அண்டு ஸ்டெம். ஏன் அப்படின்னா இப்போ ஹோல் பிளான்ட்டுக்கு எப்படி வந்து வாட்டர் வருது அப்படின்னா அப்சார்ப் த வாட்டர் ஃப்ரம் த ரூட்டில் இருந்து தான் அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆகுது எல்லா பார்ட்டுக்கும் இல்லையா. அப்போ இந்த அப்சர்வ் பண்ணுற வாட்டரை என்ன ஆகும், பாடி ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக லீஃபுக்கும் ஸ்டெம்முக்கும் என்ன பண்ணணும், அந்த புல்லிங் கெப்பாசிட்டி இருக்கும் இல்லையா, அது க்ரியேட் பண்ணுறது இந்த டிரான்ஸ்பிரேஷன் தான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அது க்ரியேட் பண்ணுறது இந்த டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு இட் க்ரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். க்ரியேட் பண்ண அப்போ ரூட்டில் வாட்டரே இருக்காது. அப்போ என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போ ரூட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னும் அப்சார்ப்ஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்சார்ப்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தும். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஓகேவா? land only having the lot of mineral and other material, no? So minerals வந்து need for plants. Okay, so that purpose only continuous supply, absorb the root for minerals. ஓகே, மினரல்ஸையும் சரி வாட்டரையும் சரி என்ன பண்ணணும்னா அப்சர்வ் பண்ணும்.
ஸோ அது சப்ளை பாடி ஃபுல்லாக அந்த பிளான்ட் ஃபுல்லாவுக்கும் கிடைக்கிறதுக்கு இது ஒரு யூஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இட் ரெகுலேட் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். இப்போ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து பிளான்ட் பாட்டில் வந்து சேவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து என்னென்னா சம்டைம் டேமேஜ் ஆகிடும் இல்லையா? இப்போ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து பாடியிலேருந்து வெளியில் வந்துச்சு அப்படின்னா தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பிளான்ட்டோட ஆல் த பார்ட் என்ன அப்படின்னா பேலன்ஸ்டாக இருக்கும் இல்லையா? அதாவது எந்த ஸ்பாயிலும் ஆகாமல் இருக்கும் இல்லையா? அந்த ரீசனுக்காக என்ன அப்படின்னா இந்த டிரான்ஸ்பிரேஷன் நெசசரி. ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆக்டிவிட்டி. சி த ஆக்டிவிட்டி. டேக் ஏ பிளாஸ்டிக் பேக் அண்ட் அட் த டைட் ஓவர் எ லீஃப் அண்ட் பிளேஸ் இன் த பிளான்ட் இன் லைட். ஒரு போட்டட் பிளான்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளையை மட்டும் என்ன பண்ண இங்கே பிக்சரில் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவர் பண்ணிக்கிறோம். நல்லா கவர் பண்ணிக்கிறோம். யூ கேன் சி வாட்டர் கண்டென்சிங் இன்சைட் த பிளாஸ்டிக் பேக். ஒரு 1 hour 2 hour பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வாட்டர் கண்டென்சிங் அந்த ட்ராப்லெட்ஸ் இருக்கும் அந்த கவரில். ஓகேவா? த வாட்டர் இஸ் லெட் அவுட் பை த லீவ்ஸ். ஏன் அந்த வாட்டர் வந்து அப்படியே கவரில் இருக்கும், பார்த்துருக்கலாம். ஒய் டஸ் திஸ் அக்கர்? வாட் இஸ் த ரீசன்? பிகாஸ் transpiration during the plant. ஓகேவா? transpiration during the plants, that reason only for having a droplets of plastic bag. ஓகேவா? next exchange of gases. Exchange of gases means what? CO2 and O2 exchange the plant body part. ஓகேவா? அந்த இது வந்து என்ன அப்படின்னா பிளான்ட் பாடியிலேருந்து CO2வோ இல்லை O2வோ என்ன பண்ணுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் இல்லையா? ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? எப்படிலாம் வந்து ஏர் வந்து பிளான்ட் வந்து வாங்கிக்குது? இந்த லீவ்ஸ் ஹாவ் மைன்யூட் போர்ஸ் கால் ஸ்டொமேட்டா. முதலே சொல்லியிருக்கோம். இந்த லீவ்ஸில் லோயர் ரீஜியனில் நிறையா மைன்யூட் போர்ஸ் இருக்கும். அதுக்கு நேம் என்னன்னா ஸ்டொமேட்டா. த்ரோ விச் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் டேக்ஸ் பிளேஸ். இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா கேஸஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸை இதுதான் வந்து எடுத்துட்டு வெளியில் விடும் இல்லையா? திஸ் மைன்யூட் போர்ஸ் கேன் பி சீன் த்ரூ எ மைக்ரோஸ்கோப். டசன் சி த ஓன் ஐ. இது என்னதுன்னா ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், அதனால என்ன தெரியாது, டசன் சி த ஓன் ஐ. ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் த கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்டொமேட்டா. எதன் வழியாக தான் நம்ம ஏர் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது? கண்டினியூஸாக ஸ்டொமேட்டா வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது ஏர் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் பிளான்ட் எக்ஸ்சேஞ்ச் கேஸஸ் என்னது? CO2. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ CO2 எடுத்துகிட்டு என்ன விடும்? O2வை விடும். அதே ரெஸ்பிரேஷன் அப்போ O2 எடுத்துகிட்டு CO2 விடும். இதுதான் எக்ஸ்சேஞ்சஸ் கேஸஸ். ஓகேவா? கண்டினியூஸ்லி த்ரூ திஸ் ஸ்டொமேட்டா. எதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா இது ரெண்டையும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். யூ வில் ஸ்டடி மோர் அபவுட் திஸ் ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இன் யுவர் ஹையர் கிளாஸஸ். அதாவது இது எப்படி வந்து CO2 எடுத்துகிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ எடுத்துகிட்டு டார்க் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் இருக்குது. அதே மாதிரி O2 ரெஸ்பிரேஷன் அப்பையும் என்ன பண்ணும் அப்படின்னா பாஸ்பாரிலேஷன் அப்படின்லாம் நிறைய ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், டீட்டெயில் ஸ்டடி ஃபார் த ஹையர் கிளாஸ். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.